இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பேபிகார்ன் வச்சு கிறிஸ்பி பேபிகார்ன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சாப்பிட்டா யாராக இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். ஸோ இந்த பேபிகார்னை வந்து இந்த மாதிரி நாளாக வெட்டிடுங்க. சென்டரில் இப்படி வெட்டி திரும்ப நாளாக வெட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ கருவேப்பிலை ஒரு ஸ்ப்ரிங்கு, சால்ட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் வந்து சிக்கன் கறி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசி வேண்டாம்னா சிக்கன் கறி பவுடர் வேண்டாம். ஸோ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சிக்கன் கறி பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இது வந்து மாவு பார்த்திங்கன்னா கடலை மாவு, பேசன் ஃப்ளார்னுவாங்க. மலேசியாவில் வந்து டால், ஃப்ளார் டால். ஸோ அந்த மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துங்க. ஏன்னா நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஒரு தண்ணி வந்து ஒரு 1/4 கப் அளவு தண்ணி. ஸோ இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸு. ஸோ இதோட உங்களுக்கு வேணுன்னா லெமன் இருந்தால் கொஞ்சமாக லெமன் இப்படி புழிஞ்சு விட்ருங்க. புழிஞ்சு விட்டிங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ மிளகாத்தூள் இதில் போட்டுருவோம். சிக்கன் கறி பவுடரையும் போட்டுருவோம். சால்ட்டு தேவையான அளவு போட்டுருவோம். கருவேப்பிலையும் இதில் போட்டுருவோம். ஸோ முக்கியமானது எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் எடுத்து வச்சுங்க. ஸோ இதில் தண்ணியை கொஞ்சமாக விடுங்க. ஃபஸ்ட்டு விட்டு ஒரு பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். ஸோ தண்ணி வந்து அளவளவாக விட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த பர்மெண்டேஷன் வந்து அளவாக வரும். இந்த மாதிரி இருக்கும். கிறிஸ்பியாக இருக்கும். ஸ்பைசி வேணுன்னா நீங்கள் சிக்கன் கறி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு போதும். ஸ்பைஸியும் நல்லா ஸ்பைசி இருக்குது. எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கங்க. இது வந்து சாதத்துக்கு சைடிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ண பேபிகார்ன் எடுத்து இப்படி டிப் பண்ணுங்கள். ஒவ்வொன்றா டிப் பண்ணியும் போடலாம், இல்லை நிறையா இப்படி டிப் பண்ணி கூட போடலாம். அது உங்கள் சாய்ஸு. ஆனால் டிப் பண்ணும்போது அந்த பேட்ரு வந்து எல்லாத்துலேயும் இப்படி நல்லா ஒட்டி இருக்கணும். இப்படி அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே கிடைக்கும். இப்போ சுட இந்த மாதிரி பேபிங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடும். நல்லா சாப்பிடுவாங்க. 2 பேபியும் தான் சொல்கிறேன். சின்ன பேபியும் சாப்பிடும், பெரிய பேபியும் சாப்பிடும்.
நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். நல்லா ப்ரௌன் ஆனோன்னா எடுத்துருவோம். ஸோ இந்த பேபிக்கான பச்சையாக கூட சாப்பிட்லாம். எடுத்து பாருங்கள், செம்மையான ஒரு ரெசிபி. ஸோ இதுக்கு வந்து சில்லி சாஸ் வச்சு சாப்பிட்டா செம்மையான ஸ்நாக்ஸு.